வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய ஆஸ்லட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். ஃபஸ்ட்டு நேயர்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சி தாமதமாக ஒளிபரப்பாகிறது. 1 மணி நேரம் லெங்க்த்தாக பேசுகிறதுனால தாமதமாக போட்டால் அவங்களுக்கு பார்க்குறதுல கஷ்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தான் 5 மணிக்கு அப்படின்றத ஸ்டாண்டர்ட் டைமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 7 மணிக்கு போடுறதுக்கு காரணம் நம்ம 3 பேருமே இன்றைக்கி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வந்ததன் காரணமாகத்தான் இந்த தாமதம். லியோவும் வந்தார். நிகழ்ச்சிக்கு முன்னாடி மாலதிக்கு எப்போவுமே நம்மளோட பிரச்சனைகளை பற்றி நிகழ்ச்சியில் பேசுகிறது பிடிக்காது. அதெல்லாம் வேணாம், புலம்பக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம். மக்கள் மட்டும்தான் நமக்கு ஆதரவு. திமுகவினர் ஆதரவு கிடையாது, அதிமுகவினர் ஆதரவு கிடையாது, பாஜகவோ அமமுக பாமகன்ட்டு எந்த அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நமக்கு ஆதரவு கிடையாது, எந்த அதிகாரியும் ஆதரவு கிடையாது. நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் மாலதி, அப்போ நம்ம பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்லுவீங்க? ஏன் தாமதம்னு காரணம் சொல்லாமே 7 மணிக்கு போட்டால் கூட பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டுமே. ஸோ இன்றைக்கி 6 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 3 வழக்குகளில் குற்றப்பத்திரிகையின் நகல் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நகல் தான் இது. இது எல்லாம் பொய் வழக்குகள். இதை நீதிமன்றங்கள் ரத்து செய்யத்தான் போகிறது. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த பேப்பர் காஸ்ட் என்ன பாச்சு? 3 தான். இன்னும் ஒரு 3 செட்டு லியோ எடுத்துகிட்டு போயிட்டார். நம்ம லாயர் எடுத்துகிட்டு போயிட்டார். இதுக்கு எவ்வளவு மனித உழைப்பு செலவிடப்பட்டிருக்கிறது, என்ன வழக்குன்றதை சுருக்கமாக சொல்லிடுறேன். எல்லாமே நம்ம யூடியூப்பில் பேசுனது தொடர்பான வழக்கு. முதல் வழக்கில் புகார்தாரர் யாருன்னா, இந்த தமிழர் படைன்னு ஒரு வீரலட்சுமின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அவங்கள பற்றி என்ன பேசியிருக்கேன்னா, அண்ணன் திரு சீமான் அவர்கள் மீது ஒரு நடிகை புகார் அளித்தார். ஒரு சிக்கலானது, அது ஊருக்கே தெரியும். உச்சநீதிமன்றம் அதை முடித்து வைத்தது. அந்த வழக்கில் அந்த நடிகையை அழைத்து போய் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க வைத்தாருங்க. அதுக்கு பிறகு அந்த நடிகை உங்கள் சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிய அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் வெளியானது உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த நடிகையை பயன்படுத்தி அண்ணன் திரு சீமான் அவர்களை மிரட்ட இந்த வீரலட்சுமி முயற்சி செய்தார்ன்றதும் எல்லாருக்கும் தெரியும். இது பொதுவெளியிலே இருக்குது. இதை பேசுனதுக்கு அந்த அம்மா போய் புகார் கொடுத்துருக்காங்க. அவதூறு என்று புகார் கொடுப்பதை கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். வீடியோ மூலமாக கொலை மிரட்டல் விடுத்தோமா, அதை உண்மை என்று விசாரித்ததில் தெரிந்திருக்கிறது என்று ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவின் சமூக வலைத்தள பிரிவின் ஆய்வாளர் திருமதி சுஜாதா என்பவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். இது முதல் வழக்கு. 2வது வழக்கு என்னவென்றால், கானாத்தூர் ஆய்வாளர் தான் இதில் புகார்தாரர். கானாத்தூர்ன்றது ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம். அந்த கானாத்தூரின் ஆய்வாளராக இருக்கக்கூடிய முருகன் என்ற ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் லஞ்சம் வாங்கி கையும் களவுமாக மாட்டியவர். அவர் ஈசிஆரில் அந்த ஸ்டேஷனில் பல வருடங்களாக இருக்கிறார். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் அங்கே தங்குகிறார்கள். இது இந்த ஆய்வாளருக்கு தெரிந்தும் இவர் அதை அனுமதிக்கிறார். ஈசிஆருக்கு எந்த விஐபி வந்தாலும் இவர் தான் கார் அனுப்பி அவங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாரு என்று நான் பேசியிருக்கிறேன். இதில் என்ன தவறு இருக்குது? இதுவும் அவதூறாக இருக்கலாம். அவருக்கு அவதூறு வழக்கு தொடுக்க உரிமை இருக்கிறது. அவரும் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார்கள் என்று. அந்த கொலை மிரட்டல் விடுத்ததில் மாலதியும் அடக்கம். 3வது வழக்கு விசேடமானது. இந்த வழக்கில் புகார்தாரர் யார் என்றால், சிறைத்துறையின் டிஐஜி திரு முருகேசன். முருகேசனை சிறையில் பெருச்சாளி முருகேசன் என்று தான் அழைப்பார்கள். என்ன காரணம் என்றால், மற்றவங்களாவது ஒரு தொழிலதிபர் மற்றவர்கள்ட்ட பணம் லஞ்சம் வசூல் பண்ணுவாங்க, கைதிகள்கிட்ட வசூல் பண்ணி தின்றால பெருச்சாளி என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவது? முருகேசன் வீட்டில் இப்போ எல்லாத்தையும் அவர் அடிஷனல் டிஜிபி மிஸ்டர் மகேஸ்வர் தயாள் இருந்தப்போ எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டார். ஒவ்வொரு சிறைத்துறை அதிகாரி வீட்டிலையும் 5 தண்டனை கைதி வேலை பார்ப்பான். அவன் தான் ஆடலி. இது போக சிறை காவலர்கள் அங்கே வேலை பார்ப்பார்கள். ஸோ சிறையில் இருக்கும்போது டியூட்டி பார்க்கும்போது இந்த சிறை காவலர்கள் என்னிடம் சொன்ன தகவலை நான் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு பேசினேன். இந்த முருகேசன் அந்த புழல் பிரிசன், அதான் 2 பேரும் போயிருக்கீங்களே, அந்த புழல் பிரிசன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே இவங்களுக்கெல்லாம் குவார்ட்டர்ஸு. ஸோ பெரிய இடம் இல்லைங்களா? குதிரை வளர்த்தார் மாலதி இந்த முருகேசன். ஆமாம், பேசியிருக்கோமா? குதிரை வளர்த்து சாயங்காலம் இவரும் இவரது மகனும் குதிரையில் சவாரி செய்வார்கள். அந்த ரோடு பார்த்தோன்னா ப்ரைவேட் ரோடு இருக்குல்ல, பேரலல் ரோடு, அதில் குதிரை சவாரி போவாங்க. ஊரே பார்த்துருக்கு இவங்க குதிரை சவாரி போகிறது. எல்லா காவலர்களுக்கும் தெரியுது. வீட்டில் தண்டனை கைதி வேலை பார்க்குறது, சட்டி கழுவ, துணி துவைக்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கைதி. கோழி வளர்க்க ஒரு கைதி. முருகேசன் நாட்டு மாடு பாலில் தான் காப்பி குடிப்பார். எஸ், ஹெல்த்தி. ஆவின் பால்லாம் என்ன? நோ அடல்ட்ரேஷன், கலப்படம். ஒன்லி நாட்டு மாடு பால். அந்த மாடு வளர்க்குறதுக்கு ஒரு
அந்த நாட்டு மாட்டில் பால் கறக்கிறதுக்கு ஒரு கைதி, அதே கைதி சாணி அள்ளி போட்டால் சரியாக இருக்காதுல்ல, சாணி அள்ளி போட்ட தனி கைதி. இதை பேசுனதுக்கு அவர் எனக்கு கொலை மிரட்டல் தானே அவர் ஒரு புகார். இதில் தான் இன்று நாம் குற்றப்பத்திரிகையை வாங்கினோம். இதில் ஒரு கேஸில் நிதிஷ் அக்யூஸ்ட். இன்றைக்கி காலையில் போனோம், 2.5 மணி நேரம் நீதிமன்றத்தில் காத்திருந்தோம். அது அந்த நீதிமன்றத்தின் தவறு கிடையாது. இவ்வளோ இந்த ஆவணங்கள் கொடுக்குறாங்களே, இந்த ஆவணங்களில் ஒவ்வொரு பக்கத்திலும் நீதிமன்றத்தின் முத்திரை இருக்க வேண்டும். நேராக போய் முத்திரையை போடாமல் கொண்டு வந்து கொடுத்த உடனே இன்னொன்று, நீதிமன்றத்தின் முத்திரை இல்லைன்னா இது கோர்ட்டு கொடுக்குற டாக்குமெண்ட்டா போலீஸ் கொடுக்குற டாக்குமெண்ட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? நீங்களா சொருவீங்க நடுவில். இதை போடலை. இன்றைக்கி வர்றாங்க, அக்யூஸ் வர்றாங்க, இன்றைக்கி காப்பி கொடுக்கணும்னு சென்ற முறையே அந்த நீதிமன்றம் காவல்துறை அதிகாரிகளை பார்த்து ஒழுங்காக காப்பி ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது 3 ஆச்சா? இன்றைக்கி இன்னொரு 3 சார்ஜ் ஷீட் காப்பி கொடுத்துருக்கணும். அது வரும்போது அன்றைக்கி சொல்லலாம். வழக்குகள் என்னன்னு அன்னைக்கு சொல்லலாம். ஆனால் ஏன் இன்னைக்கு கொடுக்கலன்ற காரணத்தை சொல்லலாம்ல. சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள், மாலதியை சொல்லுங்கள். சார்ஜ் ஷீட் கொடுக்க வேண்டியவர் வந்து லேட்டாக வந்தார், அதனால அவருக்கு ஆப்ஷன் போட்டாங்க. நீதிபதி 10:25க்கெல்லாம் வந்து நீதிமன்ற வேலைகளை தொடங்கி விட்டார். இன்னைக்கு கரெக்டாக காப்பீஸ் ரெடி பண்ணுங்கன்னு கடந்த முறையே நீதிபதி சொன்னார். 10:40க்கு வர்றாரு சைபர் கிரைம் ஏட்டையா. ஜட்ஜு கோர்ட்டுக்கு வர நேரமாக ஆப்ஷன் போட்டேன் போங்க. இப்போது அந்த 3 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை நகலை வாங்குவதற்காக நாம் 3 பேரும் வரும் 24ஆம் தேதி நீதிமன்றம் செல்ல வேண்டும். அன்னைக்கும் லேட்டாக தான் வரும் ப்ரோக்ராம். அன்னைக்காவது சார்ஜ் ஷீட்டில் வந்து சீலை போட்டு வைங்க, அப்போ தான் நாங்கள் சீக்கிரமாக வாங்கிட்டு திரும்பி வர முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கின 2 சார்ஜ் ஷீட்லேயுமே வந்து சீல் போடல. அது சீல் போடாட்டி என்ன சார் ஆகும்? சீல் போடாட்டி இது ஆத்தென்டிகேட்டட் கிடையாது. இது கோர்ட்டு உங்களுக்கு கொடுக்குற டாக்குமெண்ட். ஏன்னா நம்ம தான் முதல்ல சார்ஜ் ஷீட் வாங்குற ஆட்கள் கிடையாது. அப்போ எல்லாருக்கும், பொதுமக்கள் எல்லாருக்கும் சீல் இல்லாமல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது முறையில்ல. இதில் கூடுதலாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த 3 வழக்குகளிலும் புலனாய்வு செய்தது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த சைபர் கிரைம் சோஷியல் மீடியா டிவிஷனில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் திருமதி சுஜாதா என்பவர். இந்த சுஜாதா என்ற ஆய்வாளர், அவருக்கு நன்றாக தெரியும் இது பொய் வழக்கு, இதில் எவிடன்ஸே இல்லை, சார்ஜஸ் மேட் அவுட் ஆகாது, இது நிச்சயமாக நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட போகக்கூடிய ஒரு வழக்கு என்பது தெரியும், பொய் வழக்கு என்பதும் தெரியும். தெரிஞ்சு சார்ஜ் ஷீட்டு போடுறாருன்னா இவர் மக்களுக்காக வேலை செய்யவில்லை, அருணுக்காக வேலை செய்தார் என்பது தானே பொருள். இப்போது அருணுடைய ஆட்கள் அத்தனை பேரும் சென்னை மாநகர காவல்துறையில் நிறைந்திருக்கிறார்கள் அல்லவா. இன்னும் இந்த சுஜாதா கமிஷனரேட்டில் இதே பதவியில் நீடிக்குதுன்னா திரு அமல்ராஜ் அவர்கள் சென்னை மாநகரத்தை காவல்துறை அதிகாரிகளை வைத்து எப்படி நிர்வாகம் செய்ய முடியும்? ஏன் நான் 60 நாட்களாக இந்த அதிகாரிகளை, சுஜாதா போன்ற அதிகாரிகளை ஏன் இன்னும் மாற்றவில்லை என்பது எனக்கு உள்ளபடியே புரியாத புதிராக இருக்கிறது. இப்போ திரு அருண் அவர்கள் வந்து டிவிஎஸ்சியில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். மாலதி அவர்களே, இந்த தருணத்திலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்களுக்கு இதை ஒரு தகவலாகவே சொல்கிறேன். அருண் அவர்களுக்கு அடியாள் போல வேலை செய்தவர் தான் சென்னை மாநகரத்தின் உளவு பிரிவு துணை ஆணையர் திரு ராமமூர்த்தி. அந்த ராமமூர்த்தி தான் இன்னமும் துணை ஆணையராக, உளவு பிரிவின் துணை ஆணையராக தொடர்கிறார். இந்த சுஜாதான்றதுலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். அதே துரை ரவிக்குமார், நம்மளை எல்லாம் படாத பாடுபடுத்தி துரை ரவிக்குமார் அங்கேயே தொடர்கிறார். தம்பி அடித்த அகஸ்டின் அங்கேயே தொடர்கிறார். சேட்டு அங்கேயே தொடர்கிறார். இப்போது நான் குறிப்பிட்ட இந்த அதிகாரிகளின் விசுவாசம் அருணுக்கு இருக்குமா, புதிய ஆணையருக்கு இருக்குமா? ஸோ அருண் அவர்கள் வந்து நம்மளுக்கு மட்டும் தொல்லை கொடுக்கல, தாவேகா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களையே வந்து பிரச்சாரம் பண்ண அனுமதிக்கலை. டக்குன்னு டைமிங்கை மாற்றினாரு. அதில் டென்ஷன் ஆகிட்டு திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தையே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. இது மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ஆட்சிக்கும் அது சிக்கல் தானே சார்? புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும். அப்படி யாராவது அதிகாரி இன்ஃபர்மேஷன் தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் திமுக ஆட்சி தான் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது இது நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணும். அருண் வந்து கையை கட்டி 10 பேர் மேலே பொய் கேஸ் போட்டுன்னா அதை போடுற இன்ஸ்பெக்டர் எப்படி நேர்மையான இன்ஸ்பெக்டராக இருக்க முடியும்? அந்த இன்ஸ்பெக்டர் அதே பதவியில் தொடர விட்டிங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? இந்த சுஜாதாவையெல்லாம் தூத்துக்குடிக்கு அனுப்பி அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியை போய் கைது பண்ணுன்னு அனுப்பணும். இங்கேயே உட்காந்திங்கன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சொகுசாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இப்படி பொய் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். சரி, உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு ஒப்பீனியனை கேட்டுட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ணாச்சி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கைது செய்து நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி நீதித்துறை நடுவர் அவரை சொந்த ஜாமீனில் விடுவித்ததன் காரணமாக நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு அவர் வெளியே வந்தார். 10 நாட்கள் அவர் காவல் நிலையத்தில் நிபந்தனை கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவர் விடுவிக்கப்பட்டார். இது குறித்து சமூக வலைத்தளங்களில் குழந்தை இயேசு அரசு மீது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன.
ஏன்னா அவங்க பண்ணதை இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கைது சரியா தவறா? இல்லை, என் கருத்து வந்து என்னன்னா, இது அரெஸ்ட் பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு நல்ல கேஸில் அரெஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடூர மனம். சரிதான் நினைக்கிறேன். தாவேக்கா ஆட்சியே கவிழ்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. கைது பண்ணது அதுக்கு இல்லைல்ல, பேசுனதுக்கு தானே கைது பண்ணியிருக்காங்க. சிஎம்மா அவதூறாக பேசுகிறாரு, அதுக்கு தானே கைது பண்ணியிருக்காங்க. அது சரியா இல்லையான்னு தான் கேட்டேன். தப்பு மாதிரி தான் தெரியுது. சரி, நிறைய பேர் எழுதுறாங்க, பேச்சு தானே, எதுக்கு கைது செய்யணும்? கருத்து சுதந்திரம் இல்லையா? இதெல்லாம் கருத்து சுதந்திரம் கிடையாது, அவதூறு தானே, வழக்கு போட்டுக்குங்க, ஏன் கைது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் 2 முறை அமைச்சராக இருந்தவர். அதிமுக ஆட்சியிலும் அமைச்சராக இருந்தவர், திமுக ஆட்சியிலும் அமைச்சராக இருந்தவர். அவர் அந்த பேசின பேச்சில் பார்த்தீங்கன்னா சிஎம்மை அவனை இவனேன்ட்டு ஒருமையில் பேசுகிறாரு. மரியாதைக்குரிய இளைஞர்களின் எழுச்சி திரு உதயநிதி அவர்கள் எதிரே அமர்ந்திருக்கிறார். நானும் அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக அடக்கிக்கிறேன். இவர் முதலமைச்சர், இவர் ஒருமையில் பேசுகிறார், அவரையும் பேசு. இப்போ உங்கள் கட்சி தலைவர்னா ஒசத்தி மரியாதை கொடுப்பீங்க, முதலமைச்சர்னா இப்படி தான் பேசுவீங்களா? கைது பண்ணி ஜீப்பில் எத்தனை போலீஸ் என்ன பேசினார் பார்த்தல? கைது பண்ணி பயத்தை காட்டணும் மாதிரி. காலம் மாறிடுச்சு, நீங்கள் கைது பண்ணல. நேற்று அனிதாவை கைது பண்ண உடனே திமுககாரங்களாம் துடிக்கிறாங்க. எனக்கு பெயிலில் விட்டது தான் ரொம்ப கஷ்டமாச்சு. நல்லா அரெஸ்ட் பண்ணால் உள்ளதுக்கு வச்சுருக்கேன், அதான் கவர்மெண்டோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். கோர்ட்டோட டிசிஷனில் கவர்மெண்ட் எப்படி தலையிட முடியும்? நான் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே போய் கூகுளில் தேடு, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சம் ஆர் மோர் ஈக்குவல் என்று ஒரு சொலவடை இருக்கிறது, புரிந்து கொள்வார்கள். அவ்வளோதான். இதுக்கு மேல் நான் அது குறித்து எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் தயவுதாட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு சீஃப் மினிஸ்டர் மேடையில் பேசுகிற அப்படின்னா எவ்வளோ திமிர் இருக்கும். கைது பண்ண மாட்டாங்கிற திமிர் தானே, கைது பண்ணி போட்டோன்ற ஜெயிலுக்கு. நம்ம மேலே இப்படி தான் அவதூறு வழக்கு போகிறாங்க, நம்ம போனால் உடனே ரிமாண்ட் பண்ணி விட்டுறாங்க. அவர் போனால் மட்டும் எப்படி சார் பெயில் கொடுத்தாங்க? இதுக்கு தான் இந்த ஆங்கில சொலவடையை சொன்னேன். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சம் ஆர் மோர் ஈக்குவல். முன்னாள் அமைச்சர் 200 பேரை கூப்பிட்டு வர்றாரு கோர்ட்டுக்கு. பட் இந்த எஃபர்ட்டு சரியான எஃபர்ட்டுன்ற. அதனால் விஜய் அவர்களின் அரசு இது குறித்தெல்லாம் தயங்கக்கூடாது. காவல்துறை சரியான முறையில் தனது வேலை செய்தது. ஒரு விஷயத்தை எல்லாரும் மறந்துடுறீங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் தாக்கல் செய்கிறார். இந்த முன்ஜாமீனை தள்ளுபடி செய்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம், ஏங்க மந்திரி பேசுகிற பேச்சாங்க அது? என்னங்க பேச்சு இது? ஸோ ஒரு ஹைகோர்ட்டு தானே சொல்லிச்சு ஜாமீன்லாம் கிடையாதுன்னா கைது பண்ணுன்னு அர்த்தம். என்னங்க பேச்சு இது? உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவர் தாங்க முதலமைச்சர் சொல்லிச்சா கோர்ட்டு? அப்போது கோர்ட்டு இதை கன்சிடர் பண்ணி அவரை கைது செய்கிறது சரின்னு தானே உயர்நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கு. அப்புறம் எப்படி இது தப்பாகும்? பேசுகிறதுக்கு அரெஸ்ட்டுன்றதை நீங்கள் தானே சார் உருவாக்குனீங்க. அதிமுக ஆட்சியில் பேசுனதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களாம்மா? பேசுகிறதுக்கெல்லாம் கைதுன்றதை நீங்கள் தானே உருவாக்குனீங்க. தும்முனா கைது, பேசுனா கைது. முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய சுவரொட்டியில் ஒரு கிழவி ஒரு செருப்பை தூக்கி போட்டு ஒரு வீடியோவை ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். பாட்டிமாவின் கோபத்தை பாருங்கள்னு ஏதோ எழுதி பதிவிட்டிருக்கிறார். அது இணையத்தில் வேற, அது வேற மக்கள் வந்து ஆர்வத்தோட ரசிச்சு நிறைய வியூஸ். சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போலீஸ் டீம் அனுப்பி நீங்கள் கைது பண்ணல. வயதான அந்த பாட்டியை நீங்கள் உங்கள் காவல்துறை தேடவில்லை. கையில் கிடச்சிருந்தா அந்த பாட்டியும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து பேசுகிறீங்களா? போதும். அதனால் இது சரியான நடவடிக்கை. இந்த நடவடிக்கை எடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் உள்துறைக்கு பொறுப்பான முதல்வருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுனதுக்கு அரெஸ்ட்ன்ற ட்ரெண்டை உருவாக்குனது நீங்கள். அந்த ட்ரெண்டு இன்றைக்கி உங்கள் மேலே பாயும்போது கருத்து சுதந்திரமா? ஸோ ஒருவேளை இந்த மாதிரி கைது நடவடிக்கை இல்லை அப்படின்னா எல்லாரும் கண்ணா பின்னான்னு முதலமைச்சர் அவர்களை பேச எது எல்லை மாலதி? முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவரும் இப்படி பேசினால் நண்டு சிண்டுலாம் எப்படி பேசுவோம்? சும்மாவே இந்த ஆபாச குடவுன்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. எப்படி பேசுவாங்க? ஒரு முதலமைச்சருங்க உதயநிதி இப்படி பேசியிருந்தா விட்டுருப்பீங்களா? அதனால் இது சரியான நடவடிக்கை. சார் அதே மாதிரி இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னீங்க, மக்கள் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டு, யாருமே சப்போர்ட் இல்லை அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு. திரு விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, எல்லா ஃப்ரெண்ட்லையும் எப்படி சண்டை போடுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தானே சார் இப்போ நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. முதல்வருக்கு எப்படி மக்களின் ஆதரவு இருக்கிறதோ அதே போல் நமக்கும் மக்களின் ஆதரவு இருக்கிறது. மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையா? இங்கே போகிற இடங்கள்லாம் என்ன பேசுகிறாங்க? ஏங்க விஜய் அரசு எதுவும் சொல்லாதீங்க, தங்கத்தை குறை சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்களா? குழந்தை இயேசு. நமக்கும் மக்கள் ஆதரவு இருக்கிறது. நல்லா கேட்டிங்க நீங்கள். நம்ம நிகழ்ச்சி ஏன் வந்து தொடங்கணும்? திருப்பி இன்னும் ஆஃபீஸ் கிடைக்கல, பாதி எக்யூப்மெண்ட்டு கோர்ட்டில் இருக்குது, அதை திருப்பி வாங்க முடியல. அதெல்லாம் மீறி நிகழ்ச்சி இன்றைக்கி வீட்டிலேயே பல்வேறு சிரமங்களில் தொடங்கியதற்கு காரணம் மக்கள் நமக்கு இட்ட கட்டளை. அதுபோல் இவர்களை வழக்குகளிலிருந்து விடுவீங்கள் என்று மக்கள் அரசுக்கு கட்டளையிடுவார்கள்.
அதை இந்த அரசு கேட்கும். கேட்காவிட்டால் கொளத்தூர் கோமானுக்கு நேர்ந்தது நேரும். ஸோ இது குழந்தையேசு அரசு. சென்ற அரசு போல் குறுக்கு புத்தி உள்ள அரசு இல்லை. அதனால் மக்கள்கிட்ட வச்சுட்டேன் நான் நம்ம பிரச்சனை. மக்கள் தானே ஒவ்வொரு முறையும் கூட நின்றுருக்காங்க. ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணிச்சா, பிஜேபி ஹெல்ப் பண்ணிச்சா? மக்கள்கிட்ட வைக்கிறதுல தவறு இல்லைன்ட்டு தான் வைக்கிறேன். எல்லா ஃப்ரண்ட்லேயும் சண்டை போடுறேன் நம்மளது. உள்ளதை உள்ளபடி கண்ணாடி போல் உணர்த்துவது தான் என் வேலை. சைடு எடுக்கிறது என் வேலை இல்லை. எதுக்கு நான் சைடு எடுக்கணும்? ஏன் எடுக்கணும்? இந்த மாதிரி ஒரு சார்பு எடுப்பதைத்தான் மக்கள் விரும்புகிறார்களா உங்களிடம்? அடுத்ததான் அரசு வழக்கறிஞர் நியமனம் அப்டேட் என்னன்னு சொல்லிடுறேன். விமர்சனம் பண்ணால் மாலதி குழந்தையேசு அரசுவை குறை சொல்லாதீர்கள் என்று சொல்வார்கள். வேக வேகமாக அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க இந்த அரசு முயற்சி செய்வது வரவேற்கத்தக்கது. அதை புரிந்து கொள்கிறேன். அதற்காக உரிய உத்தரவுகளை பிறப்பிக்காமலே, நியமன ஆணைகள் வழங்காமலே நீதிமன்றங்களில் ஆஜராகி வாதாடுவது முறையற்ற செயல். இப்போ அப்படி நடந்துட்டு இருக்கா சார்? கோவை மாவட்டம் முழுக்க அனைத்து நீதிமன்றங்களிலும் உத்தரவே இல்லாமல் நான் தான் அரசு வழக்கறிஞர் என்று ஆஜராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு 2 நாள் வாதாடிட்டு அடுத்து நம்ம தானே சார் அரசு வழக்கு. அப்படிலாம் அப்போ சம்பளம் வேணுமா நம்மளுக்கு? நீ கூட போய் வாதாடு, கருப்பு விட்டு போட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு நீதிபதி அவர்கள் நேற்று இது போல் ஒரு வழக்கறிஞர், சார் நான் தான் பிபி இருந்துட்டு போ, ஆர்டருங்க. இல்லை ஆர்டர் வரும் சார், ஃபோனில் சொன்னாங்கன்னா ஃபோன்லேயே போய் வாதாடு, இங்கே வாதாடாத. கோவையில் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 நாட்களில் நியமன ஆணையே இல்லாமல் நான் தான் அரசு வழக்கறிஞர் என்று வாதாடி இருக்கிறார்கள். இதற்கு சில வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆர்டர் போடுறதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக ஆர்டரே இல்லாமல் வாதாடுவீங்களா? ஜாமீன் வாங்கி தரதுக்காக வாதாடினாலும் குறை சொல்கிறீங்க, ஆள் இல்லைனாலும் குறை சொல்கிறீங்க. இல்லைம்மா, அதை சரியாக பண்ணுங்கன்னு தாம்மா நான் சொல்கிறேன். தப்பு பண்ணது பண்ணிட்டீங்கம்மா. 1/7 அன்னைக்கு புதிய அரசு வழக்கறிஞர்கள் பணியில் சேர்ந்திருக்க வேண்டும், விட்டுட்டீங்க. நிகழ்ச்சியில் சுட்டி காட்டினோடனே வேக வேகமாக பண்ணுறீங்க. அதற்கான நியமன உத்தரவே இல்லாமல் நீதிமன்றத்தில் போய் நான் தான் சார் அரசு வழக்கறிஞர்னு வாதாடுறதை எப்படிமா ஏற்றுக்க முடியும்? அதாங்க சார், இப்போ வந்து நம்ம சவுக்கு மீடியாவில் மாலத்தி ஆங்கராக ஜாயின் பண்ணணும்னா இது கவர்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். அது ஒன்று. அது அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய நற்சான்றிதழை கொடுக்கணுமா? விசாரிக்கணும் சார். இங்கே சரியான ஆளா, வழக்குகளுக்கு நிலுவையில் இருக்கான்றதெல்லாம் விசாரிக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குன்றதை நானும் புரிஞ்சுக்கிறேன், ஒத்துக்கிறேன். நீங்கள் பண்ண தப்பு தான் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சே. இப்போது சும்மா போய் நீ வாதாடு, 1ஆம் தேதி டேட்டு போட்டு ஆர்டர் கொடுத்துட்றேன்னா நடக்குமா? நான் என்ன நினைக்கிறேன்னாங்க சார், இதை செஞ்சுருக்கணும், செய்யலை. எங்கே திரு விஜய் அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடுமோன்னு சம்மந்தப்பட்டவங்க இந்த சொதப்பல்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம்மந்தப்பட்டவங்க என்றால் நீங்கள் உள்துறை செயலாளர் திரு மணிவாசனை குறிப்பிடுகிறீர்கள். மறுபடியும் அவரை போய் இழுத்து விடுறீங்க. வேற யார் இதை பண்ண முடியும்? அவர் தான் காரணமாங்க சார். இது வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? இந்த அனைத்து சொதப்பல்களுக்கும் அவர் தான் காரணமா? இதைத்தானமா அன்னைக்கே சொன்னேன் நான். அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, இருக்கிறவங்க வேலையை விட்டு போயிடுங்க, புதுசா நீங்க நியமிச்சுக்காங்க. அப்ப கவர்மெண்ட் புதுசா நியமிக்கிற வேலையை யார் செய்வது? தெரியாது எனக்கு. அவர் தான் செய்ய வேண்டும். ஸோ முதல்வரின் கவனத்திற்கு சென்று விட போகிறது என்பதற்காக சும்மா போய் ஆர்கியூ பண்ண சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் பேர் சொல்லு. இது அரசு துறையில் எப்படிப்பா நடக்குது? ஆடு திருடினவன் சொம்பு திருடினவெல்லாம் உள்ள போக வாய்ப்பு இருக்கே சார். தனி எபிசோடு இருக்கு, அதுக்கு வர்றேன். 36 பழைய அரசு வழக்கறிஞர்களின் பணி முடிவடைந்து விட்டது என்று அவர்களை பணியிலிருந்து விடுவிக்க உத்தரவு போட்டவர் தானே புதிய நியமனங்களை செய்ய வேண்டும். அவரால் தான் இத்தனை நாட்கள் தாமதம். இந்த தாமதத்தை முதல்வரின் கவனத்திற்கு செல்லாமல் மூடி மறைப்பதற்காக இதான் கவர்மெண்ட் வக்கீலே போய் வாதாடு. சில நீதிமன்றங்கள் அனுமதிக்கின்றன, சில நீதிமன்றங்கள் அனுமதிக்க மறுத்துவிட்டன. வியாழன் வெள்ளி அரசு வழக்கறிஞர்கள் உத்தரவு இல்லாமலேயே கோவை நீதிமன்றங்களில் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். உத்தரவு இல்லாமல் இனி வாதாடக்கூடாது, வாதாடுவதை நிறுத்துங்கள் என்று கோவை மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டு விட்டார். சென்னை நீதிபதி நேற்றே உத்தரவிட்டு விட்டார். இல்லைங்க, முறை இல்லை, ஆர்டரோட வாங்க என்று சொல்லிவிட்டார். இதையெல்லாம் தவிர்க்கலான்னு நான் சொல்கிறேன். மணிவாசன் என்னதான் ஈரோடு ஜமக்காலத்தை போட்டு மூடலான்னு சொன்னாலும் நடந்து போச்சு. நீங்கள் 1/7/2026 டேட்டு போட்டு திங்கக்கிழமை அனுப்புனீங்கன்னா 5/7 தான் இமெயிலில் வரும். அதை மாற்ற முடியுமா? நீதிபதிகள் நேற்றே குறிப்பிட்டது போல் வாங்குகிற நேரத்தோடு அதில் எழுதுகிறாங்க. இன்றைக்கி வீதிக்கு வந்துருச்சு இந்த பஞ்சாயத்து. நீங்கள் 1/7 டேட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா ஆமாம் 1/7 காலையில் 9 மணிக்கு எனக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்களா நீதிபதிகள்? இது நீதித்துறையோடு சம்மந்தப்பட்ட விஷயம். இதிலெல்லாம் விளையாட முடியாது. நீதித்துறைக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆன்டி டேட்டு போட்டு முறைகேட்டில் ஈடுபட்டீங்கன்னா நீதித்துறை சும்மா விடுமா? நீதித்துறை இதை ரசிக்குமா?
நடந்து போச்சு. ஒரு சின்ன விஷயத்துல இவ்வளவு சொதப்பல் பண்றாங்க. தாவேக்கு ஆட்சி அமைச்சோன்னையுமே புது உள்துறை செயலாளர் நியமிச்சிருக்கலாம் இல்லையா? உள்துறை செயலாளர் தான் இத்தனை குளறுபடிகளுக்கும் காரணமாக இருக்கிறார் என்பது குழந்தை இயேசுவுக்கு தெரிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரியப்படுத்துகிறோம். முதல்வர் அவர்களுக்கு யாரும் போய் சரியான சித்திரத்தை காண்பிப்பதில்லை, பல உண்மைகள் அவருக்கு சொல்லப்படுவது இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி ஒரு அரசு இயங்கக்கூடாது. இயங்கிய அரசு தான் கொளத்தூர் கோமானின் அரசு என்பதை பார்த்தோம். இது எப்படி அலங்கோல ஆட்சி என்பதை பார்த்தோம். இங்கே அந்த தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு தவறுகளாக நம்ம சுட்டி காட்டுகிறோம். முதல்வர் இதை கவனத்தில் கொண்டு இதை திருத்துவார், சரி செய்வார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஒன்றும் வானம் இடிஞ்சு விழுந்துடல. நீ வக்கீல் போடலன்றது உண்மை, அரசு வக்கீல் போடலன்றது ஆகிப்போச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு ப்ராப்பராக பண்ணுங்களேன். வாட் இஸ் ப்ராப்ளம்? சார் நேற்று தான் நம்ம பேசியிருந்தோம். டாஸ்மாக் கடை ஃபுல்லாக உரிமை இல்லாத ஃபுல்லாக நீங்கள் மூட சொல்லிட்டீங்க, மது குடிக்கிறவங்களாம் எங்கே தான் போய் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கு, பொது வெளியில் மது குடிச்சிட்டு இருக்காங்க. அது நடக்கும்னு தான் நான் சொன்னேனப்பா. எங்கேப்பா போய் குடிப்பாங்க? வீட்டில் போனால் பொண்டாட்டி பார்த்துக்கிங்க, எங்கே குடிப்பாங்க? ரொம்ப பணக்காரங்க மகிழ்ச்சியாக விருந்து உண்ணும்போது மது அருந்துறது வேறு. இன்றைக்கி இங்கே டாஸ்மாக் போகிற 1.25 கோடி அந்த மாதிரி மது அருந்துறோன்னா. இன்னொன்று, அந்த மாதிரி பணக்காரங்க கிளப்ஸில் போய் குடிச்சிருவாங்க. டாஸ்மாக்கு யார் போவா? ஏழை தான் போவான். அவன் எங்கே போய் குடிப்பான்? இப்போ வெளில தானே குடிப்பான். அப்போ நீங்கள் அதை ஊக்குவிக்கிறீங்கல்ல. நீங்கள் செய்தி ஃபோட்டோவோட செய்தி வந்துருச்சா? திருத்திக்கிங்கன்னு சொல்கிறோம், கேளுங்க. உடனே ஏலம் விட முடியாது பாருக்கு. ப்ராப்பராக நீங்கள் ஏலம் விட்டு வெளிப்படையான முறையில் அதை நடத்தணுன்னா டைம் எடுக்கும். இந்த கவர்மெண்ட் வக்கீல் அப்பாயின்மெண்ட் மாதிரி எடுத்தங்க அது பண்ண முடியாது. இப்போ அது வரைக்கும் பழைய அவங்களும் அந்த பார் உரிமையாளர்களும் கேட்குறாங்கல்ல, ஏன்பா ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சார்னு கேட்குறாங்க. பண்ணிட்டு போங்களேன். நீங்கள் பார் லைசன்ஸை 3 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாலாவது அரசுக்கு வரும் அந்த காசு. இப்போவும் அதே சைடிஸ் தானே விற்றுட்டு இருக்கான். வாட்டர் பாட்டில் 50 ரூபாயா? எவ்வளோப்பா உள்ள? அவனுக்குலாம் தெரியாது, தெரியல, யாருக்குமே தெரியாது. 1 லிட்டர் பாட்டில் 40 ரூபாய் 50 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். ஆம்லேட்டு 30 ரூபாயா? அதுவும் தெரியாது உனக்கு. முட்டை 5 ரூபா, அது மட்டும் எனக்கு தெரியும். நீங்கள் எந்த டாஸ்மாக் போனீங்க? முட்டை ரா எக்கு உள்ள விலை அதிகம். அப்படியா? ஆம்லேட் 50 ரூபா. இப்போ அந்த காசு கவர்மெண்ட் வராமல் அவனுக்கு தனியாக இருக்க போதா? ஏற்கனவே ரெவன்யூ இல்லை. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? பதட்டப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. குடிமுடிப்பிடாது விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும். நீங்கள் அரசு இதை பார்த்துட்டுலாம் லொடுக்கலாம் இப்படி முடிவு எடுக்கக்கூடாது. நிதானமாக பண்ணுங்கள் சார். தொடர்ந்து இந்த தாவேக்க எம்எல்ஏக்களை தூக்குற வேலையை திமுக அதிமுக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம், செய்திகளும் தொடர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போது நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு சார். 2 சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தூக்க திட்டமிட்டுருக்காங்களாம். அதில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்காங்க சார். இன்னும் அதிக விவரங்கள் இந்த வழக்கில் வெளியே வர இருக்கிறது. சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்கள் தலைமையிலான சிறப்பு படை தீவிரமான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் என்ன நடக்கிறது என்ற தகவல்களும் அருண் மூலமாக திமுகவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அமல்ராஜோட ரோலு ரொம்ப கஷ்டம், பாவம். தான் இன்றைக்கி நீதிமன்றத்துக்குலாம் வந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் அருண் பேரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போஸ்ட்டில் கண்டினியூ ஆகிறாங்க. லாயல்ட்டி எங்கே இருக்கும்? ஸோ கவனமாக கையாள வேண்டிய வழக்கு இது. அந்த கார்ப்பரேட் என்டிட்டி ஒரு நிறுவனம் இன்வால்வ்டு, அது 180 கோடியோ 190 கோடியோ 180 கோடின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸு, டோட்டல் பட்ஜெட் இல்லை, எக்ஸ்பென்ஸு. 5 நட்சத்திர விடுதிகளில் தங்கி இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த 5 நட்சத்திர விடுதிகளில் தங்கியதற்கு அந்த கார்ப்பரேட் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக திமுக அதிமுக என்று 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள், மாட்டிக்கிட்டாங்க. இதில் கேப்பில் அனிதா என்னாச்சு, என்ன விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சாங்க விட்டாரு பார்த்தியா? ஆமாம் சார். நேற்று அவரை போய் அரெஸ்ட் பண்ணி, அதாவது அவரை விலையும் பேசுவீங்க, அவரை உள்ளேயும் வைப்பீங்க. இதை நாமெல்லாம் நம்புவோன்னு அந்த ஆளுக்கு நினப்பு பார்த்தியா? தாவேக எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுலையே நீ தான் பண்ணிகிட்டு இருக்க, இதை இவரு விலைக்கு வாங்குறாங்களாம். இன்னொன்று, தாவேக எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் அந்த சதி திட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பது அரசுக்கு தெரியும். அப்போ அவர் விலைக்கு வாங்குவாங்கல்ல. நிர்மல்குமார் கரெக்டாக சொன்னார், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ரவுடியலுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. தவன் கடந்தாலும் தாவேக்களை சேர்க்க மாட்டான், குட்கா விற்கிறவனா சேர்த்துப்பான். என்னப்பா நடந்தது தானே சொன்னேன். உண்மைதான் சார். ஸோ அவரை நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு நிர்மல்குமார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். இன்னொன்று, இந்த கவர்மெண்ட்டை சபட்டாஜ் பண்ணுறதுல அவர் லீடிங்கில் இருக்கார். அவர் அந்த அதிமுக திமுக இணைந்த ஆட்சியை அமைப்பதில் அனிதா ராதாகிருஷ்ணன் பிளேட் அ ரோல். சார் நேற்றுன்னு சொல்கிறார் சார், 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவுளுன்றாரு. எப்படிப்பா கவுறோம்? எப்படி கவுறோம்? இடதுசாரிகள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அட்டைப்பூச்சி போய் ஒட்டிக்கிச்சு, அது வராது.
எது? தெரியும். காங்கிரஸ். ஓகே, அது வராது. விசிக்கே பிரச்சனை இல்லை, அவர் வேணால் அதை கத்திட்டு இருப்பார். வன்னி அரசு அதை விட்டு வரப்போகிறது இல்லை. எப்படி கௌரவம்? இன்னொன்று 5-7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை, ஏடிஎம்கே ஜெயிக்க போகிறது இல்லை. எப்படி கௌரவம்? அப்போது இந்த ஆட்சி 6 மாதம் தாங்காது என்ற ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் என்றால் இன்னமும் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கரெக்டுங்களா? இல்லைன்னா எப்படி வரும்? இது எப்படியா கௌரவம்? அப்போ அவ்வளோ உறுதியாக நம்புறீங்க. நம்பி எடப்பாடி பழனிசாமியோ பட்டத்து இளவரசரையோ கொண்டு போய் சிஎம் சீட்டில் உட்கார வச்சலான்னு உங்களுக்கு நினைப்பு. 6 மாதம் கவுந்து இருக்கிற எம்எல்ஏவை வச்சு இந்த சட்டப்பேரவையில் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஆட்சியை தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த ஆட்சியை கவிழ்த்து தேர்தல் நடந்தால் 230 தொகுதிகளில் தாவேக வெற்றி பெறும். மீதமுள்ள 4 தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டால் தான் உண்டு, இல்லைன்னா அதுலேயும் ஜெயிப்பாங்க. இன்றைக்கி நிலைமை அதுதான். மாலதி நானும் வெளியில் போகும்போதெல்லாம் மக்கள் கொண்டாடுறாங்க இந்த கவர்மெண்ட்டை. என்னமோ சொந்த கவர்மெண்ட் மாதிரி விமர்சனப்படுத்தீங்க. சொல்லி கொடுங்க அவருக்கு. யாரோப்பா? புது கவர்மெண்ட்டுங்க, சொல்லிக் கொடுங்க. தேர்தல் நடத்து. அனிதா ராதாகிருஷ்ணன் டெபாசிட் வாங்க மாட்டார், எடப்பாடி டெபாசிட் வாங்க மாட்டார். முக ஸ்டாலின் அவர்கள். ஏன்ப்பா அந்த குளத்தூர் கோமான் இப்போ தான் லண்டன் போயிருக்காரு. வர்றேன், தனியாக பேசுவோம். சரி, அதுலேயே இன்னொரு மேட்ரு வர இன்னைக்கு செய்தித்தாள் இடம்பெற்றிருக்கு. குதிரை பேர சம்பவம் வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு, எப்பா எனக்கு தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்கதா வந்திருக்கு சார். அது என்ன சார்? அந்த செய்தி முழுசாக படிங்க, அது ரொம்ப முக்கியமான செய்தி. முழுசாக படிங்க. தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதன் பின்னணியில் ஸ்டாலினின் உத்தரவு எதுவுமே இல்லை. இந்த தகவல் அறிந்து கோபமடைந்த ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, மருமகன் சபரீசன் உள்ளிட்ட நெருங்கிய வட்டத்தினர் மட்டுமே பங்கேற்றனர். அப்போது திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியையே வேண்டாம் என்று கூறினேன். ஆனால் நீங்களாக ஒரு முடிவை எடுத்ததால் கட்சிக்கு பெரும் கெட்ட பெயர் ஏற்பட்டுவிட்டது. இப்போது தாவேகா எம்எல்ஏக்களிடம் எனக்கு தெரியாமல் ஏன் பேசினீர்கள்? பழனிசாமி முதல்வராக இருந்தபோதே குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர நான் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. தற்போது செந்தில் பாலாஜி யார் உத்தரவில் இதை செய்தார் என்று எனக்கு தெரியும். இது போன்ற குறுக்கு யோசனையை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். பழனிசாமியை முதல்வராக்குவதும் தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதும் நம் வேலை இல்லை என ஸ்டாலின் கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது. இவ்வாறு திமுக வட்டாரங்கள் கூறின. இதற்கிடையில் ஸ்டாலின் உதவியாளர் தினேஷ் உள்ளிட்டோருக்கு திரைமறைவில் நடக்கும் பேரம் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என ஸ்டாலின் பேச வைத்துள்ளனர் என்கின்றது கட்சி வட்டாரம். இது யார் இந்த தினமலர் ரிப்போர்ட்டர்னு எனக்கு தெரியல. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான நியூஸ் ரிப்போர்ட் இது. பல செய்திகள் இதில் அடங்கியிருக்கு. 1, ஸ்டாலின் பேச்சை யாருமே கேட்பதில்லை. கட்சி தலைவர் அவர் தான், ஆனால் கட்சியில் நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது. பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட படிக்கிறாரு. வர்றேன். திமுக ஆதரவு அதிமுக ஆட்சி அமைக்கிறது அவருக்கு தெரியல. இப்போது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறது அவருக்கு தெரியல. ரொம்ப முக்கியமானது தான் இந்த கடைசி பேரா. இதற்கிடையில் ஸ்டாலின் உதவியாளர் தினேஷ் உள்ளிட்டோருக்கு திரைமறைவில் நடக்கும் பேரம் தெரிந்திருக்கிறது. முடிஞ்சா? அதனால்தான் இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என ஸ்டாலினை பேச வைத்துள்ளனர்னா, என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் இவர் படிக்கிறாருன்னா எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அது வந்துருச்சு. அதில் இவர் தான் கோவப்படுறாரு, ஏன் எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு வாங்குறீங்கன்ட்டு. ஆனால் தினேஷ் எழுதி வைக்கிறார், நடுவில் சொல்லுறாரு 6 மாதத்தில் ஆட்சி கவிழும்ட்டு எழுதி வச்சுட்டு இவரும் பேசிட்டு வந்துடுறாரு. என்ன பேசணும் கூட அவருக்கு தெரியல. சோசியல் மீடியாவில் என்ன எதிர்ப்பு வருது எதுவுமே தெரியாதே. தெரியாதனால தானேப்பா குளத்தூரில் தோத்தாரு. 200 தொகுதின்னு சொல்லிட்டு இருந்தாரா? 200 தொகுதியில் ஜெயிச்சு குளத்தூரில் தோற்றிருந்தா நீ சிஎம் இல்லையா? அது தெரியல தானே அவருக்கு. உள்ளபடியே இவரை இருட்டில் வச்சுருந்தாங்க. பாவமாக இருக்கு எனக்கு அவர் பார்த்தா. இல்லை சார், இன்னும் ஏமாத்திக்கிருக்காங்க. ஒருவேளை இப்போ இடைத்தேர்தலில் நீங்கள் நின்னீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு தோக்க வச்சுட்டாங்கன்னா என்ன சார் ஆகுது? தம்பி, சரியான விஷயத்தை ஆரம்பித்த பாவத்தை ஆசையை காமிச்சிருக்காங்கப்பா. தமாஸ்க்கு சொல்லு தம்பி. நான் உள்ளபடியா அண்ணே ஜனங்க தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோன்னு வருத்தப்பட்டு இருக்காங்கண்ணே. இப்பவும் போயிடா. இப்படி ஒரு தங்கத்தை, அற்புதமான திராவிட தங்கத்தை நாம வீழ்த்திட்டோமே. இப்படி ஒரு ஆட்சி நடக்கும்னு தெரியாம நம்ம ஓட்டு போட்டுட்டோமே. தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி எப்படியாவது அவரை முதல்வராக்கணும்ட்டு அழுகுறாங்கண்ணே. அதுக்கு என்னையா பண்ணுன்ற? திருச்சி கிழக்கில் நில்லுனே, நேரு ஜெயிக்க வச்சு விடுவாரு அப்படின்னோடனே நேருக்கிட்ட கூப்பிட்டு கேட்டால் அதெல்லாம் முடியாது, தோக்கடிப்பேன் நான் சொல்ல முடியும். சொல்லு அண்ணே, வேண்டாண்ணே, அந்த பக்கெட்டு வராத, கிட்னியை உருவிடுவாங்கன்னு நேரு சொல்லுவாரா தைரியமா? இல்லை மகேஷ் தான் சொல்லுவாரா? யாரு சொல்லுவா? அவர் கிட்னி உருவிட்டாங்க, ஜெயிலுக்கு போகிறார் சீக்கிரம். சொன்ன உடனே இவர் 5-6 பேர்கிட்ட கருத்து கேட்குறாரு.
திருச்சி கிழக்கில் நான் போட்டியிடலான் இருக்கேன், என்ன நினைக்கிறீங்க? என்னண்ணே சொல்கிற? ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நேரு சொல்கிறாரு. ஜெயிச்சிடலான்னே, கன்ஃபார்ம்ண்ணே. போயிட்டாங்க. வர்றவங்கெல்லாம் இதே மாதிரி சொல்கிறாங்களா? இவர் அப்போ திருச்சி கிழக்கில் நான் எம்எல்ஏ ஆனவனே எதிர்க்கட்சி தலைவர், திருப்பி சட்டசபையில் போய் ஆக என்று நான் ஆரம்பிக்க போகிறேன், ஆக அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. பாவத்தை, அண்ணே நீ லண்டன் போயிட்டு வானே பார்த்துக்கிடுவான், இப்படி சொல்லி வச்சுருக்காங்கப்பா. அதான் என்னென்னா இதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்படி எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு ஏங்க நாட்டாளணும்னு ஆசை? உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தோன்னே இன்னும் 10 வருஷத்துக்கு எலெக்ஷன்னா அந்த ஏரியா பக்கத்தே போகக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிய வேணாமா? மக்கள் மனநிலை புரிய வேணாமா? இப்படி எதுவுமே தெரியாத ஆள் நம்மளை ஆளணும்னு நினைக்கலாமா? பாவம், விடு, லண்டன் போயிட்டு வரட்டும். முதலீடுகளை ஈர்க்க இப்போ இவர் துபாய் போனாரா? புறாவுக்கு பொறி போடவா? அமெரிக்கா போனாரா? சிங்கப்பூர் போனாரா? அப்போ கவர்மெண்ட் துட்டில் போனார், இப்போ சொந்த துட்டில் போகிறாரு. கையில் ஏதோ 10,000 40,000 கடன் வாங்கியிருக்காருயா, கடன் வாங்கியிருக்காரு, வட்டிக்கு வாங்கியிருக்காரு நேருக்கிட்ட. போதுமா? உண்மையிலே 10,000 தான் இருக்குது, அதில் 5,000 2 மாதத்தில் செலவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பாவத்தை. அவர் எப்படிப்பட்டவன்றதை புரிஞ்சுக்குங்க. அரசியல் களம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்தார். இன்னொரு முன்னாள் அமைச்சர் தலைமறைவாக தம்பியை கூட்டிகிட்டு தலைமறைவாக சுற்றின்னு இருக்கிறாரு. கடலுக்குள்ளே சோறு தண்ணி கூட கிடைக்காம சுற்றி கட்சியிலேருந்து ஒவ்வொருவராக உருவிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தோட இன்ப சுற்றுலா, அதுவும் 15 நாளைக்கு இன்ப சுற்றுலா போகலாமா? இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா கருணாநிதி இதுக்கு நடுவில் போய் குதிப்பார். இந்த மாதிரி பிரச்சனைனா அவருக்கு பிடிக்கும், விளையாடுவார். காலையில் ஒரு அறிக்கை, மதியம் ஒரு அறிக்கை, சாயங்காலம் ஒரு அறிக்கை. இந்த அறிக்கைகளுக்கு பதில் சொல்கிறதுக்கே தாவேக அரசுக்கு நேரம் இருக்காது. அதுவும் கண்டுபிடிச்சுவார். அறிக்கைக்கெல்லாம் புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறதுக்கு அந்த கட்சியில் ஒருத்தர் கூட இல்லைன்றதை கண்டுபிடிச்சோன்னா புறநானூறு சிலப்பதிகாரத்துலேருந்துலாம் கோட்டை எடுத்து போடுவார். இவங்க அதை ChatGPT தேடுவாங்க. வாட் இஸ் உண்மையா இல்லையா சொல்லு. என்னங்க இப்படிலாம் கொடுக்குறாரு? பழந்தமில்ல ஜென்சி லாங்குவேஜில் கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா ஒரு ரீல்ஸ் போட சொல்லுங்கள், நாங்கள் ரீல்ஸ்லேயே பதில் சொல்கிறோம். என்ன யாராவது இதை விட்டுட்டு போவானா? நீங்கள் என்ன எடுத்துக்கங்க தம்பி, ஏதாவது ஒரு அரசியல் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பரபரப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆகிறேன் நான். இல்லை, நம்ம ஒர்க் பண்ணாத சமயங்கள்லாம் என்னப்பா இவ்வளோ கண்டென்ட் கொட்டி கிடக்கு, நம்ம வந்து ஃபீல்டில் இல்லையேன்னு தோணுச்சு. திமுக வேற ஆதவர்ஜுனா அவர்கள் அப்புறம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க. என்ன சார் விபரம்? ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பெட்டிஷன் அது. RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த அந்த வழக்கில் என்ன சொல்கிறார்கள் என்றால், கரூர் சம்பவத்தில் விஜய் குற்றவாளி, ஆதவர்ஜுன் குற்றவாளி, புஷி ஆனந்த் குற்றவாளி, மதியழகன் குற்றவாளி. இப்படிப்பட்ட சூழலில் ஆதவர்ஜுன் மேடையிலேயே கணக்கு தீர்க்கப்படும் என்று சொல்லுகிறார். இது வெளிப்படையான மிரட்டல். இப்படிப்பட்ட சூழலில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரும் ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்திக்க இருக்கிறார். சந்திப்பதோடு இல்லாமல் அவர்களுக்கு அரசு வேலை வழங்க இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதற்கு முன்னரே வேற 20 லட்சம் வேற கொடுத்துருக்குறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அத்தனை பேரும் இந்த வழக்கில் முக்கியமான சாட்சிகள். இந்த சாட்சிகளுக்கு அரசு வேலை வழங்குவது என்பது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுப்பது போல. அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் வழக்கு விசாரணை முடியும் வரை விஜய் அவர்கள் அந்த சாட்சிகளை சந்திப்பதையோ, அவர்களிடம் உரையாடுவதையோ, அரசு வேலை வழங்குவதையோ தடை செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்புடையவர் கரூர் சம்பவத்தை பற்றி பேசக்கூடாது. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பெட்டிஷன். இந்த ஆதவர்ஜுனாவை என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு உள்ளபடியே தெரியல. இங்கே வர்றது கரூர்லேருந்து ஒரு விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையிலேருந்து ஒரு விஜயபாஸ்கர். அவங்க 2 பேரும் அவங்க அடிமைங்க. எங்கே போகிறாங்க? சினிமா ஹீரோ விஜயே பஞ்ச் டைலாக்லாம் பேசாமல் அமைதியாக இருக்காது. நீ ஏன் பஞ்ச் டைலாக் பேசுகிற? இன்னொன்று, அங்கே பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய தேவை என்னையா இருக்குது? எதுக்கு பஞ்ச் டைலாக்கு? எவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அதாவது குதிரை வளர்க்குறாங்கயான்னு சொன்னதையே கொலை மிரட்டல்னு வழக்கு பதிவு செய்கிறவங்க இந்த திமுககாரங்க. கணக்கு தீர்க்கப்படும்னா அல்வா மாதிரி. ஆமாம். ஆனாலும் சார், இந்த கணக்கு தீர்க்கப்படும்ன்றது ஒரு சாதாரண வார்த்தை தானே சார். இவ்வளோ நான் சொல்கிறேம்மா, சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும்போது கணக்கு தீர்க்கப்படும்னு எச்சரிக்கை விடுப்பதன் மூலமாக அமைச்சராக இருக்கும் ஆதவர்ஜுன் அவரின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு வேறு விதமான விசாரணை நடத்துறதுக்கும் சாட்சிகள் உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறாருன்னு நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். பதில் சொல்லுங்கள். அந்த சம்பவத்துக்கு விஜய் ஒரு வகையில் காரணம், அல்லது ஆதவர்ஜுன் ஒரு வகையில் காரணம்.
அந்த உண்மையை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக லஞ்சமாக நீங்கள் இந்த அரசு வேலையை கொடுக்குறீங்கன்ட்டு சார்ஜ் பண்ணால் என்ன பதில் சொல்லுங்கள்? அதான் பண்ணுறாங்களே. பண்ணிட்டாங்களா? இதுக்கு இடம் கொடுக்கலாமா? இன்னொன்று இந்த இந்த விஷயத்தை கோர்ட்டும் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. போதுமா? இப்போ உனக்கு பெரிய அளவில் சட்ட அறிவு கிடையாது, இருந்தாலும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கே தோணுச்சா? இன்னொன்று ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இது வெறும் சிபிஐ விசாரணை அல்ல. யார் மானிட்டர் பண்ணுறது? சுப்ரீம் கோர்ட். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி இதை மேற்பார்வை செய்கிறார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்திடம் விசாரணை தொடர்பான அறிக்கைகளை அளிக்க வேண்டும். அப்படி உச்சநீதிமன்றம் நேரடியாக மேற்பார்வை செய்யும் ஒரு வழக்கு தொடர்பாக இப்படி பேசலாமா? இப்போ பேசி பஞ்சாயத்தில் பேசிட்டீங்க, கரூரில் ஒரு கணக்கு தக்க வேண்டியது இருக்குன்னு, என்ன சார் அடைஞ்சிங்க? உங்கள் அரசு ஒரு நெருக்கடியான நிலையில் இயங்கி கொண்டிருக்கிறது. நாற்காலியில் 3 கால்கள் தான் உங்களுக்கு இருக்கின்றன இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க. இந்த நேரத்தில் இது அவசியமா? காலையில் படிக்கிற அந்த பெட்டிஷன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பெட்டிஷனு. இந்த அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது சரியா இல்லையான்றது கொள்கை ரீதியான ஒரு விவாதம், அது தனி. ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதியோட சார்ஜ் கரெக்டாக இல்லையா? அவங்க எல்லாருமே மெட்டீரியல் விட்னஸாக இல்லையா? அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறாருங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்து. சாவுக்கு விஜய் காரணம் இல்லை, செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லுங்கன்றதுக்கு தூண்டுற வகையில் அரசு வேலை கொடுக்குறாருன்னு சொன்னால் என்ன பதில் உங்ககிட்ட? கேட்டிங்களே மாலதி, சொல்லுங்கள். இதான் நடக்கும் ஆர்குமெண்ட். நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த வழக்கு வருது, என்ன முடிவு எடுப்பீங்க சொல்லுங்கள்? இது அவசியமானு கேட்குறேன். வந்துச்சு கரூர் சிங்கம் எம்ஆர்வி, புதுக்கோட்டை புலி, குட்கா வியாபாரி என்று சொல்லி முடித்து விட்டு போக வேண்டியதுதானே, அவ்வளோதானே? ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் விடுங்க, வேற எதுவும் தேவையில்லைங்க. யாருக்கு உங்களை நிரூபிக்க போறீங்க நீங்கள்? அப்படியே பேசினாலும் அரசியல் ரீதியாக பேசிட்டு போயிருக்கலாமே. எதுக்குப்பா சார்? டெய்லி மேடைகளில் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு 2 வார்த்தைகள் இது மாதிரி வரதான் செய்யும். அப்போ இந்த சிக்கல் அனுபவிக்குமா? இப்போ கேகார் ரிசீவ் பண்ணுவாங்க, ஃப்ளோவில் வந்துருச்சு, கரெக்டா? இல்லை நாளைக்கு கரூருக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரூருக்கு போ, விக்டிமே மீட் பண்ணாத, என்ன பண்ணுவீங்க? ஆட்சிக்கு வந்த 3வது நாள் கரூருக்கு போயிருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்குமா? இமேஜும் நல்லா இருந்திருக்குமா? என்னதாங்க ஆலோசனை சொல்கிறாங்க உங்கள் கூட? 5 ஆலோசகர்கள் வச்சுருக்கீங்க, பட்டுன்னு போய் முடிச்சிடணும். விஜயோட இமேஜ் எங்கேயோ போயிருக்கோம். 2 மாதம் கழித்து நீங்கள் எதிரிகள் உங்களை குதறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடுறீங்க. எப்படி போனாங்க பாருங்க டிஎம்கே. எனக்கு உண்மையிலே தேர் இன்டெலிஜென்ட், நான் பாராட்டுறேன். இதுதான் பாலிடிக்ஸ்பா, இன்டெலிஜென்ட் பாலிடிக்ஸ் பார்த்து. உண்மையிலே எதிர்க்கட்சியாக வந்து திமுக நல்லா செயல்படும். எஸ், யூர் ரைட். அதனால எப்பவுமே எதிர்க்கட்சியாகவே இருக்கட்டும். ஆனால் ஆளுங்கட்சியாக வந்து தான் நானும் விரும்புகிறேன். ஆளுங்கட்சியாக வரலாற்றில் என்னைக்குமே வரக்கூடாது. வாய்ப்பில்லை ராஜா, லண்டன் போயிருக்காங்க குடும்பத்தோட, விளங்குமா? நெக்ஸ்ட்டு சார், இப்போ தாவேக்கா நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க வந்து திமுக வர்சஸ் தாவேக்கா தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ, முழுசாக அதிமுக முடிச்சு விட்றணும்னு நினைக்கிறாங்களோ, அது வந்து ஃப்யூச்சரில் தனக்கு த்ரெட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்களோ. என்ன காரணம்னா 90% அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரையும் தாவேக்கா பக்கம் இழுத்துறணும்னு நினைக்கிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு சார். ஆல்ரெடி போயிட்டாங்க. இன்னும் வருத்தத்தோடு ஒரு செய்தியை சொல்கிறேன். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய அண்ணன் சிவி சண்முகமே தாவேக்காவில் இணைய இருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் போனார்னா இந்த ராகேஷ் எம்எல்ஏ, இன்னொரு 3 எம்எல்ஏ அவரோடு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே திரு சிவி சண்முகம் அவர்களிடம் கோரிக்கையாக வைக்கிறேன், அவசரப்படாதீர்கள், பொறுமையாக இருங்கள். நீங்கள் இப்படியெல்லாம் ராஜினாமா செய்வது எடப்பாடியின் விருப்பத்தை நிறைவேற்றுவது போல இருக்கிறது. இதைத்தான் அவர் விரும்புகிறார். போட்டோம், எல்லாரும் எதிர்த்து பேசுகிறோம், ஒருத்தன் இருக்கக்கூடாது கட்சியில். தம்பி 6 மாதத்தில் நம்ம ஆட்சி தம்பி, தேர்தல் வருது தம்பின்னு சொன்னோன்னே அண்ணே சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்கிறவங்களை மட்டும் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. சொல்லுப்பா. வெளியே போனவங்கலாம் வந்து உள்ளே இருந்து நேராக அந்த பொதுக்குழுவை கூட்டி அவரே மாற்றிருக்கலாம் சார். பண்ணியிருக்கலாம்ல. எல்லாரும் நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்காருயா எடப்பாடி. உங்களோட ஆசையும் அதானே சார், போனவங்களோட ஆசையும் சொல்கிறாரு சார். போகிறவங்களாம் போட்ட கவலை இல்லைன்றாரு. வைகை செல்வன் கூட போயிட்டாரு. ஆமாம், வைகை செல்வப்பட்டார் மனத்து. அவ்வளோ பேரும் மாலதி நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவ்வளோ பேரும் நீ திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்ண சொல்கிறாங்களா? அவ்வளோ பேருமா போய் சொல்கிறான். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் அவர் வாட்டி தண்ணி லைன் நிறுவிங்க ஊடு அந்த ஆளை பற்றி வாய்ப்புடுங்க. அது இன்னும் ஒரு ஆளுன்னு கூட வச்சுக்கிட்டு பெரிய இதுன்ட்டு அவரை வச்சு கேஸ் போட்டிருக்கிறது. ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு பார்த்தியா? நேற்று போட்டிருக்காங்களா? என்ன கேஸ் அது? சபாநாயகர்கிட்ட வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு. அதை சபாநாயகர் ஏற்றாரு, அதை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டில். உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொடுங்க அவருக்கு இல்லைன்றது எனக்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோட வழக்கறிஞர்களுக்கும் அறிவு இருக்கா இல்லையான்றது எனக்கு உண்மையிலே தெரியல. இங்கே பாருங்க மாலதி, ஸ்பீக்கர் ஒரு ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணுறதா இல்லையான்றது தொடர்பாக லா செட்டில்ட் லாங் பேக். ஸ்பீக்கர் சபாநாயகர் ஒரு எம்எல்ஏவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரே விஷயம்
அவர் சுய சிந்தனையுடன் இந்த கடிதத்தை எழுதி தருகிறாரா அல்லது நிர்பந்தத்தினால் எழுதி தருகிறாரா? இதைத்தான் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த ரிசைன் பண்ண 6 எம்எல்ஏக்களும் கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்தார்கள் இல்லையா? வழக்கமாக அவங்க எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்கும், டைப் அடிச்சுட்டு கீழே கையெழுத்து போடுவாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்தில் கைப்பட எழுதி கையில் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ சபாநாயகர் நேராக பார்க்கும்போது அவருக்கு தெரியும்ல, பின்னாடி யாராவது மிரட்டுறாங்களா, பக்கத்தில் யாராவது ஃபோனை வச்சுட்டு கொடு ரெசிக்னேஷன் லெட்டர்னு பண்ணுறாங்களா? இவங்க சிரிச்ச முகத்தோட அண்ணே வேணாண்ணே அந்த கட்சி சங்காத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தானே கொடுக்குறாங்க. அப்போ இவங்க யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார்கள் என்பது சபாநாயகர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு இல்லையா? அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா எந்த கோர்ட்டும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது முடிஞ்சிச்சு. சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்கக்கூடாதுன்னு ஒரு கேஸு, தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு இடைத்தேர்தல் நடத்தாதுன்னு ஒரு பெட்டிஷன் இன்பதுரை வச்சு எப்படிப்பா நடத்தாமல் இருக்கும்? அரசு இதழில் இந்த தொகுதி காலின்னு வந்துருச்சு, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தேர்தல் நடத்தாதுன்னு போய் மனு கொடுத்தா அதை ஏன் அவங்க ஏற்கணும்? இல்லை எப்படி ஏற்பாங்க? இன்பதுரை அண்ணன் சொல்லிட்டாரு, அதனால காலியாக வச்சிருக்கலாம் தொகுதின்னு வச்சுருவாங்களா? ஏதாவது லாஜிக் இருக்குது அந்த வேலையில்? சார் அது அவங்களுக்கும் தெரியும் சார், நம்ம போனோம்னா அவங்களுக்கு டிஸ்மிஸ் ஆயிரும் அந்த கேஸே, அவங்க தள்ளுபடி பண்ணி விட்டுருவாங்க. இருந்தாலும் சும்மா நியூஸில் வரணுன்றதுக்காண்டி போகிறாங்க போல சார். ஏதாவது பண்ணணும். ஆமாம், இல்லைன்னா அவர் கேட்பார்ல, என்ன தயா பண்ணுறீங்க, சும்மா பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறான். இப்போ எப்படி கட்சி நடத்துகிறாங்க தெரியுதா? அப்புறம் 90% பேர் ஏமா போக மாட்டாங்க. கட்சியை வலுப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா? ஒரு முயற்சி எடுக்கிறாரா பொதுச் செயலாளர்? இருக்கிறவனெல்லாம் பற்றி விட்டுட்டு உட்காந்துருக்காரியா? சொல்றாரு வேற நேரடியா, போனா போட்டோம். யார் போய் பார்த்தாலும் போட்டு விடு தம்பி. ஒரு முக்கியமான தொழிலதிபர் கடந்த வாரம் திரு பழனிசாமி அவர்களை சென்று சந்தித்திருக்கிறார். என்னென்ன எல்லாம் போயிட்டுருக்காங்க, ஏதாவது பண்ணுங்கண்ணே. உடுப்பா 20 வருஷமாக வைகோ கட்சி நடத்தல. மதிமுகவும் அதிமுகவும் ஒன்றா சார்? 52 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியை ஒரு லெட்டர் பேடு கட்சியோடு எப்போது பழனிசாமி ஒப்பிட தொடங்கி விட்டாரோ அப்போதே இவர் யார் என்பது தெரிந்து விட்டது. அவங்க போய் பழனிசாமிகிட்ட பேசினவர் ஒரு முக்கியமான ஒப்பந்ததாரர், ரொம்ப நெருக்கமானவர், எடப்பாடி பழனிசாமியோட பணம் சில 1000 கோடிகளை வைத்திருக்கக்கூடிய தொழிலதிபர். வெளியில் அவரே அதிமுக தலைவர்கள்லாம் ஃபோனை போட்டிருக்காரு, இந்த ஆளை நம்பினீங்கன்னா தெருவு போவீங்க, புதுசாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கட்சியை பார்த்து போய் சேர்ந்துருங்க, இங்கே இருக்காதீங்க. கரெக்டான ஆலோசனை கொடுத்துருக்காரு. சரி மாலதி, நீங்களும் அந்த கட்சி அழிகிறதுல வருத்தப்படுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த ஒரு வேட்பாளர்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் சொல்லுங்கள்? கட்சி அப்படின்றது தனிநபர் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் லைக் அ ரிலே. 4 பேர் ஓடுறாங்கன்னா 4 பேரும் வேகமாக ஒன்றா தான் ஜெயிக்க முடியும். அப்போ உங்களுக்கு என்ன எதிர்காலம்? உங்களுக்கு வயசு ஒரு 45ன்னு வச்சுக்குவோம். நீங்கள் ஏடிஎம்கேல ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கிறீங்க, டிக்கெட் கிடச்சிது, தோற்று ஒரு 5 கோடி கடனில் இருக்கிற ஒரு வேட்பாளர், சரியா? இப்போ உங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் சொல்லுங்கள்? ஏடிஎம்கே திருப்பி ஆட்சிக்கு வரும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சிம்பிளாக சொல்கிறேங்க, உள்ளாட்சி தேர்தலில் உங்களால் போட்டிட்டு இன்றைக்கி கவுன்சிலராக ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்போ எதுக்குமா நீங்கள் இந்த கட்சியில் இருக்கணும்? சரிம்மா 31 கூட விடுங்கம்மா, 36 ஆட்சிக்கு வருமாப்பா அதிமுக, அப்போ எதுக்கு இருக்கணும்? நீங்கள் வச்சுருக்கீங்க சார் 4000 கோடி நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்காக பாஷ்யம் வச்சுருக்காரு, நீங்களும் உங்கள் மகனும் சொகுசாக இருக்க போகிறீங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு உங்கள் பரம்பரை வாழ்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட துட்டு இருக்குது. கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன எதிர்காலம்? அவன் பூரா திமுக கூட சண்டை போட்டு கேஸ் வாங்கினவன் சார், நீங்கள் கை கவுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. கேஸ் வாங்கினானவன் இன்றைக்கும் கரூரில் போனால், நான் கோர்ட்டுக்கு போகும்போது, கரூரில் நான் என்னோடய வழக்குக்காக கோர்ட்டுக்கு போகும்போது, அங்கே இந்த வழக்குக்காக திமுக பிரிவில் வழக்கு வாங்கினவங்க நிற்கிறாங்க, இங்கே வாய்தா அட்டன் பண்ணிருக்காங்க. அவன் ஃப்யூச்சர் என்ன சார்? அதிமுக வழக்கறிஞர்கள் இது பிரச்சாரம் பண்ணாங்களே சார், பிரச்சாரம் பண்ண விடாமல் வண்டியை தான் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க திமுக. அப்போ போய் அடி வாங்கிட்டு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். இப்போ போத்தனமாக செய்வாங்க, பார்க்குறாங்கல்ல. இன்னொன்று, அந்த அதிமுக தொண்டனுக்கு திமுக கூட கூட்டணி சேர்ந்து இவர் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்ன்றதை தாங்க முடியுமா? அன்றைக்கி ஒரு அதிமுக கிளைக்கழக நிர்வாகி ஒரு வீட்டுக்கு பார்க்க வந்தார், சொன்னாரா பிறந்ததுலேருந்து அதிமுக சார், நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் ஜாயின் பண்ணிட்டேன் சார், அம்மாக்காக உயிரை விடுவேன் சார் சொன்னாரா? அவர் ஏற்றுக்குவாரா திமுக கூட நீங்கள் கரங்கோத்ததை? உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எதிர்பார்ப்புன்னு வேணால் சொல்லலாம், அது நிறைவேற போகுது சார். என்னம்மா திமுக மாவட்ட கிடைக்க போகிறாங்களா? இல்லை சொல்லு, அதாம்மா எதிர்பார்ப்பு. சரி சொல்லுங்கள் கண்டிப்பாக சாரி. திமுகவில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தலித் மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அந்த நம்பர்ஸை அதிகப்படுத்த போகிறாங்க. இதுதான் இவர்களது ஒரே நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். இதற்காகத்தான் இவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். சமூக நீதி கட்சின்னு தானே சொன்னாங்க. இன்னைக்கு தாவேக்கா 7 பட்டியல் இருந்து சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இதை திமுக தங்களது அடிப்படை கொள்கையை நிறைவேற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது, பார்த்தீர்களா? விசிகா வேறு இங்கேருந்து அங்கே போயிட்டதுனால சார்,
அவங்க வந்து இந்த மாதிரி பலப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. விசிக்கு இங்கே இருந்தா என்ன, அங்கே இருந்தா என்ன, கட்சி தொடர்கள் தான் பூரா தாவேக பக்கம் போயிட்டாங்களே, ஓட்டு பூரா போயிடுச்சு அங்கே. அப்புறம் எதுக்கு தனியாக கட்சி நடத்திட்டு வாங்க போவோன்ட்டு குடும்பத்தோடு போவோன்ட்டு வன்னியரசை கூட்டிகிட்டு போயிட்டார் அவர். இதை 1920களில் தொடங்கிய அந்த சமூக நீதிக்கான உரையாடல் அதோட நீட்சி தானே திமுக. ஆனால் ஒரு 10, 20, 63 மாவட்ட செயலாளர்களில் ஒரு 1/3 தலித்துகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு இவ்வளோ நாள் தோணலையே. இதை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு தாவேக்கன்ற ஒரு கட்சி வந்து வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி செய்கிறீங்க இல்லையா? அந்த சமூகம் பூரா போயிடுச்சு, மைனாரிட்டியும் போச்சு, ஒன்றுமே இல்லை கட்சியில். அதனால தானே இதை செய்கிறீங்க. செஞ்சால் மட்டும் அந்த ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க உங்களுக்கு. 5 ஆண்டு கால ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக எவ்வளவு குற்றங்கள் நடந்துச்சு. அதுலேயும் சார் அந்த துரைமுருகன் அவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஏதோ விசிக்கு வேட்பாளர் நின்றார், சி இறங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த பண்ணையார் புத்தியோட தானே நீங்கள் இவ்வளோ நாள் கட்சி நடத்திட்டு இருந்தீங்க. பண்ணுறாங்க அவங்களும் எப்படியாவது கரடி வேஷம் போட்டு ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க. என்ன வேஷம் போட்டாலும் இனி அவர்கள் ஆட்சிக்கு வருவது சூரியன் மேற்கில் உதித்தால் கூட நடக்காது. உதயசூரியனுக்கு இனி அஸ்தமனம் மட்டுமே. கட்சியோட இளைஞரணி செயலாளரே உதயசூரியன் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. நெக்ஸ்ட்டு சரி, அடுத்து ஏதோ பாசியம்னு ஏதோ மேட்ரு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த செய்தியை, என்ன அவர் வந்து ஓபிஎஸ்க்கு பணம் கொடுத்துட்டாரா திருப்பி? பாஷ்யத்துக்கிட்ட போனதும் முதல்ல வாயில் போனதும் ஒன்று. மகிழ்ச்சியா நீங்கள்ல, ஸோ ரிட்டர்ன் வந்துச்சு போல பணம். ஏமா ஓபிஎஸ்க்கு பணம் திரும்பி வந்தால் எனக்கு என்னமா மகிழ்ச்சி? நல்ல விஷயம் சொல்கிறேன். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியோடு போய் சேர்ந்து ஒட்டி கொண்டு தனக்கான பலன்களை அனுபவிப்பதில் பாஷ்யம் போன்ற ஒரு நிறுவனத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லாரும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கப்பா, எல்லாரும் பிழைக்கிட்டோம். ஆனால் யாரையுமே பிழைக்க விடாமல் பொழப்பு நடத்துகிற ஒரே ரியல் எஸ்டேட் நிறுவனம் பாஷ்யம். இப்போ நம்ம குடியிருக்கிற ரோடு இருக்குப்பா, நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு 4-5 ப்ராஜெக்ட் ஒரே நேரத்தில் நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாஷ்யத்தோட ஸ்டைல் என்ன தெரியுமா? 4 ப்ராஜெக்ட் இங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி 4 ப்ராஜெக்ட் கம்பெனிலையும் ஐடி ரைட் அனுப்புறது. அனுப்பினோடனே எல்லா ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் கேஷ் டீலிங்ஸ் இருக்கும். சரியா? கேஷ் டீலிங்ஸ் இருக்கிறதோட என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டு வா, இதை கொண்டு வா, லெஜரை தூக்கிட்டு வான்னு வேலையை பார்க்க விட மாட்டாங்க. அவன் எப்படி ஃப்ளாட் விற்பான்? அப்போது நம்மளும் அங்கே பணம் போட்டிருந்தானா, இப்போ நம்ம இங்கே ஒரு ப்ராஜெக்ட்டில் பணம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், பணம் போட்டிருந்தோன்னா ஐயா ஐடியில் மாட்டிக்கிட்டாங்க, இவங்க முடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல சார், அட்வான்ஸ் திருப்பி விடுங்க சார்னு ஒரே நேரத்தில் 3/4 பேரும் போவான். கரெக்டுங்களா? எவ்வளோ பெரிய நிறுவனம் இருந்தாலும் ஒன்றா எல்லாரும் அட்வான்ஸை திருப்பி கேட்டாங்கன்னா எப்படிப்பா திருப்பி கொடுக்க முடியும்? ஸோ அவன் இந்த நெருக்கடியை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பானா, இவர் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் போடுவார். இன்றைக்கி நான் மத்திய அரசு அதிகாரிகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இன்கம் டேக்ஸில் சர்ச்சு, அதே போல் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி இன்னொரு இது இருக்குது. ஆஃபீஸ் உள்ளே போய் இது பண்ணலாம். அது சர்ச் சோதனை கிடையாது, உள்ளே போய் ரெக்கார்டை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு வருமான வரித்துறையின் IAS அதிகாரி ஒருவர் தெரியாமல் பாஷ்யம் உள்ளே நுழைந்து விட்டார். நுழைந்த 5வது நிமிடம் டெல்லியிலிருந்து அழைப்பு. எடுத்ததை அப்படியே அதே இடத்துல வச்சுட்டு திருப்பி வாங்க. ஏதாவது ஃபைல் எடுத்துருப்பார் போல, அப்படியே வச்சுட்டு அப்படியே வைக்கல. இப்படி அடாவடி பண்ணி புடைக்கிறது நியாயமா? இது மாதிரி பல நிறுவனங்கள் எல்லோரும் ஐடியில் அனுப்பிச்சு அவங்கள மாட்டி விட்டுட்டு இவர் தொழில் பண்ணார். சரி, தொழில் பண்ணியா, இன்றைக்கி புடைச்சிட்டியா? அவ்வளோ ப்ராஜெக்ட்டு நிற்கிது. இப்போது பாஷ்யம் தப்பிக்க வேண்டும் என்றால் FSIயை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒன்று தான் வழி. அது திமுக அரசு வந்திருந்தா பண்ணியிருப்பாங்க. இதுதான் குழந்தை இயேசு அரசு ஆயிற்றே. இந்த குழந்தை இயேசு அரசிடம் அணுகி இந்த வேலையை பார்க்க முயற்சி செய்தார்கள். விஜயை சுற்றி இருக்கும் மும்மூர்த்திகளில் ஒருவரை அணுகிவிட்டார்கள். அந்த மும்மூர்த்தியும் விஜயிடம் இதை சென்று சொல்லியிருக்கிறார். ஃப்ளோவில் கெட்ட வார்த்தைலாம் வரும், ஓடி போயிருந்தார். அதுதான் எனது மகிழ்ச்சிக்கு காரணம், ஓடி போயிருந்தார். நீங்க பொறுமையா பேச பேச எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? சீக்கிரம் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓடி போயிருந்தார். நன்றி நன்றி. ஓடி போயிருந்தார். அவன் பேரை தூக்கிட்டு வந்துடாதன்ட்டு. திரு ஆதவ் அர்ஜுன் பேசும்போது திமுகவும் அதிமுகவுக்கும் இணைப்பு பாலமா இருந்தது இந்த அபினேஷன் பேசினா. அப்படி தான் அண்ணன் சிவிசண்முகம் அண்ணன் சொன்னாரு, இந்த கட்டடக்காரனை உள்ள விட்டு தான் கட்சி நாசமா போச்சுன்னாரு. கூட்டிட்டு போனதே நான் தான் இந்த பாண்டிச்சேரி கதை சொன்னேன்ல, பாண்டிச்சேரி இவங்க போனது. ஸோ திரு விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு விழிப்புடன் இருக்கிறார். ஆஃபர் என்ன தெரியுமா? 1000 கோடி FSI இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா 1000 கோடி. ஆனால் அபினேஷோட ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கும். இப்படி தான் நம்பி பழனிசாமி, பன்னீர்செல்வம், சேகர் பாபு எல்லாம் ஏமாந்தாங்க. 10 கோடியை கொடுத்துட்டு ஆள் 100 கோடி அடிக்கிறவர். அண்ட் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்வது, உள்துறை அமைச்சர் மற்றும் அவரது மகனின் பெயரை எங்கே பார்த்தாலும் அபினேஷ் பயன்படுத்துகிறார். உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளிடம் இவர்கள் முன்பாகவே பேசுகிறார். இதை பார்த்தோன்னே சொந்தமாக விமானம் வைத்திருக்கிறார். யார் போனாலும் இந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் அனுப்புறது. அப்போ எப்படி இருக்கும்? தட்டி விட்டார் குழந்தை இயேசு. அப்போ அந்த உயர்ந்த கட்டிடங்கள் வாரதான் பார்த்துட்டு இருக்கேன் டெய்லி. இப்போ நம்ம அங்கிட்ட தானே வர்ற,
இதில் கிண்டியில் ஏபிடி இருக்குல்ல, ஏன் எந்த வேலையும் நடக்காமல் நின்று கிடக்கு? அடையார் கேட் ஹோட்டல் இடித்ததோடு அப்படியே கிடக்கு. ஏன் இதில் கோயம்பேட்டில் கிரவுண்ட் ரெசிடென்சஸ்க்கு இன்னும் கரண்ட் இணைப்பு ஏன் வழங்கப்படவில்லை? அவ்வளோ பேரும் படத்தை நிப்பாட்டாங்க. ஒரு கோடி அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, மீதி பேமெண்ட் கேட்பாங்களா? கொடுத்தா தானே வரும். ஏப்பா நீ பழைய வீட்டை முடிச்சு கொடுக்கலையாம என்ன மீதி காசை கேட்குற, விடு ஆளுன்ட்டு கஸ்டமர்ஸும் போயிட்டாங்க. இதே போன்று அனைத்து நல்ல காரியங்களும் நடக்க சுவாக. டேய். சரி சார், இந்த ஆர்ஸ்லேட்டில் நிறைய கருத்துக்கள் பேசினா உங்களுக்கு கருத்துக்கு நன்றி சார். இருங்க நான் இன்னும் நிகழ்ச்சி முடிக்கலான்னே சொல்ல நீங்கள் பாட்டுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. யாரை போட்டு அடிக்க போகிறீங்களோ? தம்பி, விஷயம் என்னன்னு கேட்டால் நீயே அதோட சீரியஸ்னஸ் என்னன்றதை புரிஞ்சுக்குவேன். பணம் பாதாள முறை பாயும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. முதல்வர் திரு விஜய் அவர்களை எவ்வளவுதான் இந்த அதிகாரிகளும் சுற்றி இருப்பவர்களும் ஏமாற்றுவார்கள் என்பதை நினைத்தால் மனசு பதைக்கிறது. நேற்று இரவு 11 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு சிங்கப்பூரில் இருந்து. என்னங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்டால், ஆனால் இப்போ தான் ஏவாவேலு லிட்டில் இந்தியாவில் வாக்கிங் போயிட்டு இருந்தார் பார்த்தேன். இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவரை கடந்த வாரம் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியதற்கு வேலுவின் வழக்கறிஞர்கள் நெஞ்சு வலி காரணமாக அவர் சிங்கப்பூரிலே இதய நோய் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அது வரைக்கும் நான் அதை கவனத்திலே எடுக்கலை. எனக்கு இந்த சிங்கப்பூர்லேருந்து அழைப்பு வந்த உடனே அதற்கு பிறகு நான் ஒவ்வொன்றாக விசாரித்தால் எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு விபூதி அடிக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். தம்பி, நம்ம மேலே 60 வழக்கு இருக்குது. 61. நம்மளால் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக முடியுமா? வாய்ப்பு இல்லை, உங்ககிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை. ஏவாவேலு வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முடியுமா? அவரிடம் அந்த செல்வாக்கும் வசதியும் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்குது. அப்போ அவர் வெளிநாட்டுக்கு ஓடக்கூடும் என்பதை முன்பே கண்டறிந்து தடுக்க வேண்டியது யாருடைய கடமை? யார் விசாரிக்கிறாங்களோ அவங்க கடமை சார். யார் விசாரிக்கிறது? லஞ்ச ஒழிப்புத்துறை. நீங்கள் நிறைய செய்தித்தாளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கிற கணவன் மேலே இங்கே இருக்கிற மனைவி வரதட்சணை புகார்லாம் கொடுத்து வந்து இறங்கணும்னு ஏர்போர்ட்லேயே பிடிப்பாங்க, பார்த்துருக்கியா? லுக் அவுட் நோட்டீஸ். எஸ், லுக் அவுட் சர்க்குலர். இந்த லுக் அவுட் சர்க்குலரை ஏன் ஏவாவேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கவில்லை? நான் அதற்கு பிறகுதான் இந்த லுக் அவுட் சர்க்குலர் தொடர்பான ப்ரொசீஜரெல்லாம் நான் கேட்குறேன் அதிகாரிகள்கிட்ட. எனக்கு தெரிந்த அதிகாரிகள்கிட்டன்னு கேட்ட உடனே நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், தேடப்படும் குற்றவாளின்னு ஒருத்தரை நீதிமன்றம் அறிவிச்சா அதுக்கப்புறம் தான் லுக் அவுட் சர்க்குலர்லாம் கொடுக்க முடியும்னு பார்த்தா ப்ரொசீஜரே வேறு. எஃப்ஐஆர் போட்ட அடுத்த செகண்ட் நீங்கள் லுக் அவுட் சர்க்குலர் கொடுக்கலாம். மத்திய உளவுத்துறை கொடுக்கலாம், மாநில உளவுத்துறை கொடுக்கலாம். 2 விதமான லுக் அவுட் சர்க்குலர்கள் இருக்குது. நிதிஷ்குமார்னு இந்த பேரா கன்னத்தில் மச்சம் இருக்கிறவன் போனான்னா அதை பற்றி எனக்கு தகவல் சொல்லுங்கள் என்பது ஒரு லுக் அவுட் சர்க்குலர். இந்த பேர் இருக்க வந்தானா பிடிச்சி ஒரு அமுக்கி அப்படியே வைங்க, நான் வந்துடுறேன்றது 2வது லுக் அவுட் சர்க்குலர். இதை ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யவில்லை? அன்னைக்கே நான் சொன்னேன், சோதனைகளின் விவரம் வேலுவுக்கு முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறத நான் சொன்னேன். இதை ஏன் போடல? எனக்கு உள்ளபடியே இந்த ப்ரொசீஜர் தெரியாது. இன்றைக்கி காலையில் தான் நான் அதிகாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் என் மனசில் என்ன இருக்குன்னா, தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் அறிவிக்கணும். அதுக்கு பிறகு தான் லுக் அவுட். அப்படிலாம் இல்லை, எஃப்ஐஆர் போட்டால் அடுத்த செகண்ட் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கலாமா? நம்ம மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு மட்டும் எல்லா சட்ட நுணுக்கங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மாலதி, அருண் ஆணையராக இருந்தபோது நான் கும்பமேளாவுக்கு சாலை மார்க்கமாக செல்லும்போது தெலுங்கானா காவல்துறைக்கு சொல்லி டோல் பிளாசாவில் தெலுங்கானா காவல்துறையை வைத்து மடக்குவதற்கும் வண்டியை சோதனை செய்வதற்கும் அருணுக்கு அறிவு இருந்ததா? அந்த அறிவை ஏவாவேலு வெளிநாட்டுக்கு தப்பி செல்லாமல் இருக்க ஏன் பயன்படுத்தவில்லை? கேத்தன் தேசாய் என்று ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்மனாக ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரர் இருந்தார். அவர் இப்படித்தான் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லும் முயற்சி செய்த போது சென்னை விமான நிலையத்தில் வைத்து, வேறு ஏதோ ஒரு விமான நிலையம் நினைக்கிறேன், அவரை பிடித்தார்கள். ஏஜென்சிஸ் அலர்ட்டாக இல்லாததன் காரணமாகத்தானே மெகுல் சோக்சி, நீரவ் மோடி, விஜய் மல்லையா ஆகியோர் தப்பி சென்றார்கள். திரு ஏவாவேலு அவர்கள் சிங்கப்பூரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதே தாவேக அரசோடைய வெற்றி அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க சார். என்னமா பேசுறீங்க நீங்க? ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு, அந்த வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறது வெற்றியா? என் ஆட்சியை பார்த்து நீ பயந்தல்ல? என்னமா பேசுறீங்க நீங்க? ஒருத்தர் உன்னை பயந்துட்டு ஒருத்தனை தப்பிக்க விடுறது வெற்றியா? ஆயிரக்கணக்கான கோடி பஞ்சாப் நேஷனல் வங்கியை ஏமாத்தின நீரவ் மோடி வெளிநாட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பேங்கை பார்த்து பயந்துட்டு நீ போடுற அப்படின்றது வெற்றியா? வேலுகிட்ட இருந்து அந்த ஆயிரக்கணக்கான கோடியை எப்படிமா பறிமுதல் செய்வீங்க? அதான் முன்னாடியே தகவல் சொல்லி வீட்டில் 10 நிமிஷம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ விசாரணை கூட ஆஜராகலைன்னா எஃப்ஐஆர் போட்ட அன்னைக்கு அவரை விசாரணைக்கு கூப்பிட போறீங்கன்னு தெரியலப்பா. ஒரு லுக் அவுட் சார் கூட கொடுத்து வச்சிருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தான் கொடுத்துட்டாங்களே சார், வர சொல்லி சார். எஃப்ஐஆர் போடுற அன்னைக்கே உனக்கு தெரியுமா இல்லையா? இன்னொரு விஷயம், ஒருவேளை இவர் வெளிநாடு செல்லக்கூடும் என்று ஊகித்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏஜென்சி கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஏவாவேலு
சிங்கப்பூர் சென்ற போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியின் உறவினர் தான் அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார். ஏர்போர்ட்டில் உளவுத்துறையின் ஆட்கள் எப்போதும் இருப்பார்கள். நான் டெல்லிக்கு போனேன்னா போன வேகத்தில் தெரிஞ்சுட்டா. வேலூர் சிங்கப்பூர் போன போது ஏன் உளவுத்துறை இதை அலர்ட் செய்யவில்லை? எஸ்பிசியோட ஆள் ரெகுலராக ஏர்போர்ட்டில் இருப்பாங்கப்பா. உள்ளூர் விமான பயணத்துக்கே கண்காணிப்பாங்க. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நேராக போய் அந்த ஏர்லைன் கவுண்டரில் தெரியாதா என்ன இப்போ இங்கே எத்தனை மணிக்கு வர்றீங்கன்றது தெரியும். இன்னும் 4 ஏர்லைன்ஸ் தானே இருக்குது. ஏர் இண்டியா, இண்டிகோட இன்னொரு 2 இருக்குது. அவ்வளோதானே. போய் கேட்டுட்டு இவங்க பேரில் டிக்கெட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னொன்று நீங்கள் ஆதார் கார்டெல்லாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் விமான நிலையத்திலே நுழைய முடியும். 5 நிமிஷத்தை கண்டுபிடிச்சலாமா? எப்படி சார் போக விட்டீங்க? அதான் மீண்டும் விசாரணைக்கு வந்து ஆஜராவார் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறீங்கன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு எப்படிப்பா போனார்? இப்போ அவர் என்னைக்கு வருவார்னு நீங்கள் வழிமேல் விழி வைத்து அவர் வருவாரான்னு பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்குமா? இதான் ஒரு ஏஜென்சியோட வேலையா? சார் எப்போ திரும்பி வந்தாலும் ப்ரொசீஜர் ஒன்று தானே சார்? சேம் கேள்விகள் கேட்க போகிறாங்க. எல்லாம் ஓகேம்மா. 6 மாதம் வரல, என்ன பண்ணுவீங்க? அங்கேருந்து அவர் தலைமறைவே ஆயிடுறாரு. என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு லுக் அவுட் சர்க்குலர் ஏன்பா கொடுக்கல? அது பதில் சொல்லுப்பா. ஏர்போர்ட்டில் தூக்கிருக்கலாமா? இன்னொன்று, எல்லா குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இந்த பிரச்சனையை இப்போதைக்கு தள்ளி போடுவோம் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இப்போதும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. இந்திய பாஸ்போர்ட் சட்டத்தின் பிரிவு 10(3)(e) மற்றும் H-இன் படி வேலுவின் பாஸ்போர்ட்டையே ரத்து செய்ய முடியும். இந்தியன் பாஸ்போர்ட் தானே வச்சிருக்கீங்க. இந்தியன் பாஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி தானே சிங்கப்பூர் விசா கொடுக்கப்பட்டது. பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணிட்டா யூ ஆர் ஸ்டேட்லெஸ் பர்சன் இல்லையா? உங்களுக்கு நாடே இல்லை. சிங்கப்பூர் போலீஸு கோழி மாதிரி அமுக்கி கொண்டு போய் வெளில விட்டுரும். இங்கே வந்து விட்டுரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு சிகிச்சை தரமாக தரும். தம்பி, சிங்கப்பூரில் எனக்கு தகவல் அளித்தவரிடம் கூடுதலாக விசாரித்த போது வேலு தங்கியிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஒரு நாள் வாடகை எவ்வளவு தெரியுமா? இந்திய ரூபாயில் 3.5 லட்சம். பணத்தை கட்டிட்டேன்னா நீ எங்கே வேணாலும் போகலாம், எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதுக்கு தான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? கலைச்செல்வன் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் போட்ட போஸ்டிங் எந்த அளவுக்கு கொண்டு வந்து உங்களை விட்டுருக்குது தெரியுதா? நடந்துருச்சு, ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, திருத்திக்கிங்க. சஸ்பெண்ட் பண்ணுங்க அருணை. எதுக்கு இன்னொரு போஸ்டிங்லாம் கொடுத்துட்டு? தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றனவா? இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் தப்பிக்க விட்டாரு சொல்லுங்கள். இந்த முதல்வரின் ஆட்சியில் என்னென்னவெல்லாம் நடக்கிறது. கடந்த வாரம் ஜூனியரோட இதழில் எழுதியிருந்தாங்க. ஒரு ஆஃபீஸரை, ஒரு எஸ்பி லெவல் கார்த்திகேயன் ஒரு ஆஃபீஸரை திருவண்ணாமலைக்கு போஸ்டிங் போடுறாங்க. அங்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு திருப்பி டிசி அடையாராவே போட்டுருந்தேன். கேன்சல் பண்ணிட்டு அவர் மீண்டும் திருப்பி டிசி அடையாரா ஜாயின் பண்ணுறாரு. இதை பார்த்தது மணிவாசன். ஜூனியரில் செய்தியாகவே வந்துருச்சு. இது எப்படி நடக்குது உங்கள் ஆட்சியில்? பெரிய பெரிய பணம் வாங்குகிற தொழிலதிபர்கள், லஞ்ச முதலைகள் எல்லாம் அடங்கி அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளை இந்த தமிழக முதல்வரால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மையா இல்லையா? அவர் நினச்சதை செய்ய முடியலல்ல. நீ விட்டாங்களே வேலுவை. இதான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற லட்சணமா? நேற்று தான் ஐடியா கொடுத்தேன். சிறப்பு புலனாய்வு குழுவை நியமியுங்கள். 96 திமுக ஆட்சியில் நடந்தது போல செய்யுங்கள். சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போடுங்கள். நீங்கள் போட்ட கேஸை எந்த லட்சணத்தில் போட்டிருக்கீங்க தெரியுதா? திமுகவினரோடு கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்த ஒரு அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டால் அவர் எப்படி நேர்மையாக இருப்பார்? உயர்நீதிமன்றம் உங்களுக்கு சுட்டி காட்டியது. அப்பழுக்கற்றவர்கள் இருந்த பதவி அது. இப்படி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபரை எப்படி இந்த அரசு நியமித்ததுன்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சு. அப்பயாவது மாற்றிருக்கணுமா? அப்பவும் மாற்றாமல் அருண் அதே பதவியில் தொடர்கிறார் என்றால் தமிழக முதல்வர் விஜயை விட கலை அதிகாரம் மிக்கவரா? அவரை கண்காணிக்கிற விஜிலன்ஸ் கமிஷனரை போடாமல் வச்சுருக்காங்க. ஆமாம், காலியாக இருக்கா? மதுரை உயர்நீதிமன்ற கிளை சுட்டி காட்டியிருக்கிறதா? அந்த போஸ்ட்டு காலியாக இருக்குது. என்னை தவிர வேறு யாருமே பவர் சென்டர் கிடையாதுன்னாரு. இன்னைக்கு முதல்வரை விட பவர் சென்டராக கலை உயர்ந்து நிற்கிறாரா? கலை போட்ட போஸ்டிங் தானே இது. அருண் கலை போட்ட போஸ்டிங் தானே. இவ்வளோ வேலையை அருண் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போவும் அவரை மாற்ற முடியலன்னா தமிழக முதல்வர் விஜயை விட ஜூனியர் விடனின் முன்னாள் ஆசிரியர் கலைச்செல்வன் தான் அதிகாரம் மிக்கவர் என்று புரிந்து கொள்ள வேண்டியது தான். இப்போ சொல்கிறேன். நன்றி.